ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பேப்பர் 2 SGT ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வினாக்கள் பார்த்திங்கன்னா 15 வினாக்கள் இருக்குது. இதை வந்து டெஸ்ட்டை எழுதுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு வினா மட்டும் x - y = 6 xy = 4 எனில், இங்கிலீஷில் எழுதிட்டேன், அதை மாற்றிக்கலாம். எனில் x³ - y³ மதிப்பு. அவ்வளோதான். இங்கிலீஷில் யோசிக்கிறவங்க இங்கிலீஷில் பாருங்கள், தமிழில் பார்க்குறவங்க தமிழில் பாருங்கள். அவ்வளோதான். x - y = 6 xy = 4 எனில் x³ - y³ மதிப்பு. x³ - y³ கண்டுபிடிங்க. x³ - y³ ஃபார்முலா இருக்கும், நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா அதில் என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். அடுத்தது செகண்ட் ஒன், சரிவகத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு பக்கத்தை கொடுத்துட்டா அதோட உயரமும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கேட்குறாங்க. சரிவகம் எப்படி போகணுன்னு தெரியும் இல்லைங்களா? அதில் வந்து ஒரு பக்கம் கொடுத்துட்டா இன்னொரு பக்கம் கண்டுபிடிக்கணும், உயரம் கொடுத்துட்டான். ஸோ நம்ம சரிவகத்தோட பரப்புக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம இதை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ சரிவகத்தின் பரப்புக்கு ஃபார்முலாவை யோசித்து அப்ளை பண்ணுங்கள். தேர்ட் ஒன் வந்து கீழ்கண்டவற்றுள் எது சிறியதுன்னு கேட்குறாங்க. 4 பின்னம் கொடுத்துருக்கா இல்லைங்களா? அந்த 4 பின்னத்தில் எது சிறியதுன்னு கேட்குறாங்க. பொதுவாக பின்னத்தை பொறுத்த வரைக்கும் சிறியது பெரியது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பகுதியில் உள்ள எல்லா மதிப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பகுதியில் உள்ள எல்லா மதிப்பையும் ஒரே மாதிரி மாற்றிட்டு அப்புறமா எது சிறியதுன்னு பாருங்கள். கார்ட்டீசியன் தளத்தில் உள்ள புள்ளிகள் 4 புள்ளி கொடுத்துட்டான், ABCDன்னு. அது வந்து ஒரு செவ்வகத்தை அமைக்கும்னு கொடுத்துட்டான். செவ்வகத்தை அமைக்கும். ஸோ ரெக்டாங்கிள் செவ்வகத்தை அமைக்கும்னா சி கொடுக்கல இல்லைங்களா? XYன்னு காமனாக ஜென்ரலாக கொடுத்துட்டான். அந்த சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். செவ்வகத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லைங்களா? அதோட நடுப்புள்ளி வந்து சமம். இதோட நடுப்புள்ளியும் இதோட நடுப்புள்ளி சமம். ஸோ நீங்கள் நடுப்புள்ளி ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அதான் அது க்ளூ. அடுத்தது 1² 2² 3² 10² வரைக்கும் கண்டுபிடிங்க. இதுக்கு நம்மளுக்கு இயல் எண்களுக்கு பவர் 2 வர்றதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. 1² 2² n² நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. அதை யோசித்து கண்டுபிடிச்சி போடுங்க. அதே மாதிரி இயல் எண்களில் n³ வரைக்கும் உள்ளதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதை யோசித்து கண்டுபிடிச்சி போடுங்க. இது வந்து வர்க்கம் மூலம்னா இந்த மாதிரி ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்கம் மூலம் கண்டுபிடிங்க. மதிப்பு கேட்டிருக்காங்க, தோராய மதிப்பு. ட்ரை பண்ணுங்கள். 9th ஒன் பார்த்தீங்கன்னா ³ - ³ -64 / ³ 729 - ³ 81 மதிப்பு கேட்டிருக்காங்க. √2 பவர் √3 + 5/2 டிவைடட் √2 பவர் √3 - 1/2. அது இது 1/2 அப்படின்னா இதோட மொத்த மதிப்பு வகுத்ததுக்கப்புறமா என்ன வரும்னு கேட்குறாங்க. 11th ஒன் பார்த்தீங்கன்னா A + B + C வந்து 13, A² + B² + C² வந்து 69னா AB + BC + C என்னன்னு கேட்குறாங்க. -50 50 69 75 என்னன்னு பாருங்கள். 64x வந்து 2√2னா x என்னன்னு கேட்குறாங்க. 4 6 1/4 1/6 சம்மு 25% ஆஃப் 30% ஆஃப் 400 மதிப்பு. x2 - 1 x2 + 5 என்பது. 15வது வினா பார்த்தீங்கன்னா ABCD இந்த 5ஓட சராசரி வந்து 28. அதில் ஏக்கும் சிக்கும் ஈக்கும் மட்டும் சராசரி எடுத்தீங்கன்னா 24. இந்த விட்டு போன பிக்கும் டிக்கும் சராசரி எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. மொத்தமாக கொடுத்துட்டான், எல்லாத்துக்கும் சராசரி ABCDE எல்லாத்துக்கும் சராசரி எடுத்திங்கன்னா 28. அதில் ACEக்கு மட்டும் சராசரி எடுத்தீங்கன்னா 24னா இப்போ பிக்கும் டிக்கும் சராசரி எடுத்தால் என்ன வரும்னு கேட்குறாங்க.
சரிங்களா? இதோட 15 வினாக்கள் முடியுது. இதை போடுங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? போட்டு முடித்தவங்க வாங்க. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷில் நோட் பண்ணிட்டோம். மீதி எல்லாமே தமிழ் தான் நோட் பண்ணிக்கிறோம். இது ஒன்றும் இல்லை, இது வந்து மற்றும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். எனில், அவ்வளோதான். x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 6, xy ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபோட வேல்யூ கேட்குறாங்க. நம்மளுக்கு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபுக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூபோட ஃபார்முலா எழுதுங்க. அது என்ன ஃபார்முலானா எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப், இதுதான் ஃபார்முலா. இந்த ஒரு இதே மாதிரி ப்ளஸ் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸில் வரும். இந்த 2 ஃபார்முலா படிச்சிங்கனாவே எது கேட்டால் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் படிச்சிங்கன்னா எக்ஸாமில் எதை அப்ளை பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவோம். அதனால் இந்த 2 ஃபார்முலாவை தெளிவாக படிச்சுக்கோங்க. இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா இங்கேயும் ப்ளஸ் வரும், இங்கேயும் ப்ளஸ் வரும். இங்கே மைனஸ் வந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வச்சுக்கோங்க, ஒன்று விட்டு ஒன்று வரும். அதாவது இங்கே மைனஸ் வரும்போது இங்கே மைனஸு, இங்கே மைனஸ். சரிங்களா? எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப். இது நம்மளுக்கு தேவையானது என்னது? இந்த எக்ஸ் க்யூபும் மைனஸ் ஒய் க்யூபும் தான் தேவை. இதில் மீதி எல்லாம் கொடுத்துருக்கானா அதை வந்து அப்படி அப்படியே அதை இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டால் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நம்ம எழுதின ஃபார்முலாவை தான் இங்கே எழுதி வைக்கிறேன். அவன் என்ன கொடுத்துருந்தான்? எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது 6ன்னு கொடுத்துருந்தான். இங்கே என்ன பண்ணலான்னா இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நடுவில் உள்ள இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய், இங்கே 3x ஒய் ஸ்கொயர் இருக்கா? இது ரெண்டையும் மட்டும் பாருங்கள். இங்கே மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய், இங்கே 3x ஒய் ஸ்கொயர் இருக்கா? அதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3x ஒய்யை காமனாக எடுத்துட்டோம். அப்போது 3x ஒய்யை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே மைனஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும். 3x ஒய்யை வெளியே எடுத்துட்டோம், அதனால் ஒரு ஒய் மிச்சம். அதுதான் இங்கே எழுதிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது 6 க்யூப்னா 216 எக்ஸ் ஒய் அவனே கொடுத்துட்டான் 4ன்னு. திரும்ப எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு 6 போட்டுக்கலாம். அப்போது நான் 3 12, 12 × 6 72 வந்துடும். இப்போ நம்மளுக்கு இதுதான் வேணும் இல்லையா? இது வேணும்னா 216ஐயும் இந்த 72ஐயும் கூட்டிக்கிட்டிங்கன்னா 288. அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் கே. ஆனால் அதை போட்டிங்கன்னா அது 2 இது கண்டுபிடிக்க வேண்டியது லென்த்தியாக வரும். அதனால் அது ஃபார்முலா வேறு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஃபார்முலா படிச்சிங்கன்னா எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஒரே ஒரு ஃபார்முலாவே படிச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் க்யூப்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப். இதில் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது 6. இதுலேருந்து 3x ஒய்யை காமனாக எடுத்துருங்க. அப்போ அகைன் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் வரும். அதுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் கூட 6 போட்டுக்கலாம். எக்ஸ் ஒய் இடத்துல 4ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா அவன் கொடுத்துருக்கான். ஸோ அவ்வளோதான், அது கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். 288. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு நீங்கள் டி ஆப்ஷன் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் கொடுத்துக்கோங்க. 288. அடுத்தது சரிவகத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துட்டா இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சரிவகத்தின் பரப்புக்கு ஃபார்முலா ½ h a1 + a2. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் முடியும். a + bன்னு கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் ½ h a1 + a2ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் a + b கூட போட்டுக்கலாம். முதல் பக்கம் அடுத்த பக்கம், அவ்வளோதான். இப்போ பரப்பு வந்து 33.32, ½ ஹைட்டு கொடுத்துட்டு 5.6, ஒரு பக்கம் 8, இன்னொரு பக்கம் தெரியாது, அதை நான் a2ன்னு வச்சுருக்கோம். நீங்கள் b வைக்கிறனால வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கால்குலேஷன். அது கால்குலேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 8 + a2 அப்படியே இந்த சைடு வச்சுட்டேன்னா இந்த கீழே உள்ள 2 மேலே போயிடும், மேலே உள்ள 5.6 கீழே வந்துடுச்சு. அவ்வளோதான், நீங்கள் எப்படி வேணாலும் போடலாங்க, அது உங்கள் இஷ்டம். இல்லைன்னா இந்த 5.6 அடிச்சிடலாம். 2.8 வருமா? அப்போ 33.32 / 2.8.
இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11.9 வரும். உங்கள் இஷ்டம் தாங்க. சரிங்களா? 11.9 வருது. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போது 8 + A2 தான் 11.9. அப்போ A2 வேணும்னா 11.9லேருந்து இந்த 8 கழிப்போம். கழிக்கும் போது மறந்துடக்கூடாது. 11.9லேருந்து 8 கழிக்கும் போது இப்படி போட்டு 8 இப்படி தான் போடணும். இங்கே 0 போடணும். முழு நம்பர் கூட தான் போடணும். இப்போ 3.9 சென்டிமீட்டர் தான் A2. சரிங்களா? இப்போ 3.9 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ செகண்ட் ஒனுக்கு B வருது. செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சிறியது எதுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, சிறியதுன்னு வரும்போது கீழே வர பகுதி வந்து சிறியது கேட்டாலும் சரி பெரியது கேட்டாலும் சரி பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ இருக்கிறதுலே பெரிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 16. அப்போ இங்கே எல்லாத்துலேயும் 16 மாற்றிக்கலாம். அப்போது இதை 2ஆல் பெருக்கணும் 16ஆக, இதை 4ஆல் பெருக்கணும், இதை 8ஆல் பெருக்கணும். அப்போ தான் 16 கொண்டு வர முடியும். கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இருக்கிறதுலே பெரியது வந்து 16. இப்போ 3/8ன்னா எதால் பெருக்கணும் 2ஆல் பெருக்கணும். இப்போ கீழே மட்டும் 2ஆல் பெருக்கக்கூடாது, மேலேயும் 2ஆல் பெருக்கணும். அதனால் 3 2 6 போட்டோம், 8 2 16. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆல் பெருக்கணும். இப்போ 1 நாங்க 4 நன்னாங்க 16. இப்போ இதை 8ஆல் பெருக்கணும். 1 8 8 2 8 16. அப்போ இருக்கிறதுலே சின்னது இதுதான் சின்னது. இப்போ 4/16 தான் சின்னது. அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது? 1/4 தான் சிறியது. இதே கொஸ்டினுக்கு பெரியது கேட்டாங்கன்னா எது பெருசு? 8/16 தான் பெருசு. அப்போ 1/2 பெரியதுன்னு போடுவீங்க. இப்போ கேட்டது சிறியது மட்டும்தான், அதனால் 1/4 தான் சிறியது. இப்போ 1/4. அடுத்தது கார்ட்டீசியன் தளத்தில் இந்த 4 புள்ளிகளும் ஒரு செவ்வகத்தை அமைக்கணும்னு கொடுத்தாங்க. நான் கொஸ்டின் சொல்லும் போதே உங்களுக்கு க்ளூ சொன்னேங்க. செவ்வகம் போது இப்போ வந்து இது ABCDன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏக்கும் சிக்கும் நீங்கள் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாலும் பிக்கும் டிக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலாக வரும். இல்லை ஏ வந்து 0 0, பி வந்து 3 0, சி வந்து XY, டி வந்து 0 5. ஸோ நடுப்புள்ளி இதுக்கும் ஏக்கும் சிக்கும் நடுப்புள்ளி போடுங்க, பிக்கும் டிக்கும் நடுப்புள்ளி போடுங்க. பி வந்து 3 0, இது ரெண்டுக்கும் நடுப்புள்ளி போடுங்க. ரெண்டையும் சமப்படுத்துனீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்ன? நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. அப்போ இங்கே என்ன வரும்? 0 + x/2, 0 + y/2. இங்கே 3 + 0/2, 0 + 5/2. அதான் இங்கே எழுதிக்கிறோம். சரிங்களா? 0 + x/2, 0 + y/2. இங்கே 3 + 0/2, 0 + 5/2. அப்போது 0 + x x/2, 0 + y y/2. இங்கே 3 + 0 3/2, 0 + 5 5/2. அப்போது x/2 = ஃபஸ்ட்டே சமப்படுத்துங்க, செகண்டே சமப்படுத்துங்க, ஈக்குவல் தான் அதனால். சரிங்களா? அப்போ x/2 = 3/2, y/2 = 5/2. இந்த 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x = 3, y = 5. இப்போ 3, 5. அப்போது செவ்வகத்தை அமைக்கும்னு கேட்டாங்கன்னா நடுப்புள்ளியை சமப்படுத்துங்க. ஏசியோட நடுப்புள்ளியும் பிடியோட நடுப்புள்ளியும் கண்டுபிடிங்க. ஏசியோட நடுப்புள்ளிக்கு 0 + x/2, 0 + y/2. பிடியோட நடுப்புள்ளிக்கு 3 + 0/2, 0 + y/2. இதை சமப்படுத்துனீங்கன்னா xy கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ 3, 5. ஆப்ஷன் ஏ. இது நம்ம இயல் எண்களில் இந்த ஸ்கொயர் வரும்போது ஃபார்முலா படிச்சிருப்போம். n × n + 1 ஸ்கொயர் வந்தால் 2n + 1/6. இப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன போடணும்? 10. இப்போ 10 × 10 + 1 11. இங்கே 2 × 10 போடுவீங்களா? அப்போ 20 + 1 21. அதான் இங்கே போட்டிருக்கேன். 10 × 11 × 21/6.
10 இன்ட்டு 11 இன்ட்டு 21/6. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 375 வரும். அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி க்யூபுக்கு ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் வந்ததுன்னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6 போடுறோம். க்யூபு வந்ததுன்னா n இன்ட்டு n + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர். இதில் என்னங்கிறது எவ்வளவு? 9. இப்போ 9 இன்ட்டு 10/2 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 வாட்டி வருமா? 5 9 45 ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் பார்த்திங்கன்னா 45 ஸ்கொயர். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். வர்க்க மூலம் வர்க்கம் மூலமுக்கு 2 2 பிரிங்க. ஸ்கொயர் டேபிள் தான் யூஸ் பண்ணணும். 9 9s are 81. அடுத்து பேராக கொண்டு வாங்க. 98. இங்கே என்ன இருக்கோ அது 2ஆல் பெருக்கிக்கணும். 18 5 வாட்டி போட்டிங்கன்னா 900 தான் அது கூட போட்டு பார்க்கலாம். ஒம்பது வாட்டி வருது. அடுத்தது 2 0. இப்போ 9 9ங்கும் போது இது வராது, இது வராது. இது ரெண்டில் எதுன்னு தான் பார்க்கணும். சரிங்களா? 1 போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை வந்து டபுள் பண்ணிக்கணும். 99 2ஆல் பெருக்கணும்னா 198. இப்போ 198ல் எத்தனை வாட்டின்னு பார்ப்போம். ஒம்பது வாட்டியே வருது தாராளமாக. இப்போ 9 வாட்டி போதும். ஏன்னா நமக்கு இதோட ஆன்சர் கிடச்சிருச்சு. இல்லை அடுத்தது ஒன்று போனேன்னா 3 டிஜிட் இங்கே சேமாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று போட்டு தானோ. ஸோ இது மாதிரி சப்ராக்ட் பண்ணிக்குவோம். எவ்வளோ வந்துச்சு பாருங்கள். 17901. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன இருந்துச்சு? 0 1. இப்போ இங்கே என்னக்கா டபுள் பண்ணணும்? 999 டபுள் பண்ணிங்கன்னா 1998. இங்கே போட்டுக்கலாம் 1998. $17,990 கிட்ட வரணும். ஆன்சர் ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க. 1 இல்லைன்னா 9 போடணும். கரெக்டாக 9 வாட்டி வருது பாருங்கள். இப்போ 9. அப்போ 9999. சரிங்களா? வர்க்க மூலத்தை 2 2ஆக பிரிங்க. 2 2ஆக பிரித்து ஸ்கொயர் டேபிள் யூஸ் பண்ணி போடணும். சரிங்களா? ஸ்கொயர் டேபிள் யூஸ் பண்ணி போடணும். இதோட தோராய மதிப்பு கேட்குறாங்க. ஆங்கிலத்தில் சயின்டிஃபிக் நோட்டேஷன்னு சொல்லுவாங்க. அறிவியல் குறியீடு. அதை யூஸ் பண்ணி எழுதிக்குவோம். அப்புறமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது இந்த புள்ளியை வந்து நம்ம லாஸ்ட்டில் கொண்டு போனால் தான் முழு நம்பர்கிட்ட கொண்டு வர முடியும். அப்போ எத்தனை ஜம்ப்புன்னு பாருங்கள். இந்த பக்கம் புள்ளி இந்த பக்கம் கொண்டு வருது. அப்போ 3 6 வருது. அப்போ 7 இன்ட்டு 3 6 வருது. அப்போ 10 - 6. சரிங்களா? ஏன்னா இந்த பக்கம் உள்ள புள்ளியை இப்படி கொண்டு வரோம். இப்போ 7 இன்ட்டு 10 - 6. அதே மாதிரி இந்த பக்கம் புள்ளியை லாஸ்ட்டில் கொண்டு வாங்க. இப்போ 1275 இன்ட்டு 10 - எத்தனை டிஜிட்னு பாருங்கள். 3 6 8 வந்து கொண்டு வந்துருக்கோம்.
சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் -6, இந்த -8 கீழே உள்ளது மேலே வரும், +8 ஆயிரும். சரிங்களா? கீழே அந்த 1275 அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டெப் புரியுதான் பாருங்கள். இங்கேயும் 10 இங்கேயும் 10 இருந்துச்சு, வகுத்தல் ஆயிருந்துச்சுன்னா இந்த அடுக்கு வந்து கீழே உள்ள அடுக்கு மேலே போகும்போது குறி மாதிரி போகும். இப்போ மைனஸ் ஆனதுனால ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 × 10⁻2/1275. அப்போ 700/1275. இப்போ இது வகுத்து போட்டுக்குங்க. 700/1275னா 700/1275 வகுத்தரலாமா? சரி, புள்ளி வச்சுக்கலாம், 0 போட்டுக்கலாம். அஞ்சு வாட்டி போட்டாலே 6375 தான் வருது. அப்போ 4 வாட்டி தான் வரும். 0.54 கிட்ட இருக்கான்னு பாருங்கள் விடை. 0.5. சரிங்களா? தோராய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 0.5. சரிங்களா? இந்த சம்மில் ஒரு கரெக்ஷன் இருக்குது, 9th ஒன்று. இங்கே வந்து ஸ்கொயர் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ 1000 கியூப் ரூட்னா என்ன வரும்? ஒரு 10 எடுப்போம். 64னா 4 × 4 × 4, அப்போ ஒரு 4 எடுப்போம். அது மாதிரி 729னா தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா 3 3 3 3 3 3 வருது. இங்கே என்ன அர்த்தம்? ரூட்டுக்குள்ளே 3 இருக்குது. அப்போ 3 நம்பருக்கு ஒரு நம்பர். இந்த 3க்கு ஒரு 3 எடுத்துட்டோம், இந்த 3க்கு ஒரு 3 எடுத்துருங்க. -81னா 2 நம்பர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான். அப்போ 2 நம்பர் தான் ஒரு நம்பர் எடுப்போம். அப்போ 81னா இது 3, அப்போ இந்த 3க்கு ஒரு 3, இந்த 3க்கு ஒரு 3, அப்போது 3 × 3. இப்போ 10 - 4 6. இது என்ன வரும்? 9 - 9 0 வரும். இப்போ கீழே 0 வந்துடுச்சு, அதனால் வரையறுக்கப்படவில்லை. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இந்த அடுக்கு வச்சு நம்ம நிறையா சம் பார்த்துட்டோம். வகுத்தல் வந்ததுன்னா என்ன இருக்குன்னா கழிக்கணும். அடிமானம் ஒரே மாதிரி வந்து பெருக்கல்னா அடுக்குகளை கூட்டிக்கிறோம். வகுத்தல் வந்ததுன்னா அடுக்குகளை கழிப்போம். அப்போ √3 + 5/2 கழிங்க. அப்போ -√3 ஆயிரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ அது +1/2 ஆயிரும். சரிங்களா? அதான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? அடுத்து என்ன ஆகும்னா +√3 -√3 கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? √2 பவர் 5/2 + 1/2. அப்போ √2 பவர் 6/2வா? எல்சிஎம் 2. அப்போ 5 × 1 6 ஆயிரும். 6/2. 6/2னா 3. இப்போ √2வை 3 வாட்டி போடணும். அப்போ √2 × √2 2 ஆயிடுச்சு. இப்போ 2√2. √2 × √2 2 ஆயிடுச்சு. அப்போ 2√2 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ 10th ஒனுக்கு 2√2 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. a + b + c வந்து 13, a² + b² + c² வந்து 69னா ab + bc + ca கேட்டிருக்காங்க. இது நம்ம 8ஆம் வகுப்பில் ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? +2 × ab + bc + ca. இந்த ஃபார்முலாவை படிச்சிருப்பீங்க. இதில் a + b + c 13ன்னு கொடுத்துட்டான். அந்த இடத்துல போடுங்க. இப்போ இது 13 ஸ்கொயர்.
அடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் 69 கொடுத்துட்டான். இப்போ 69 ப்ளஸ் 2 இன்ட்டு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 169 ஈக்குவல் டு இது ரெண்டே கூட்டிடக்கூடாது, மறந்துட்டு. இது ரெண்டு இதோடது, சரிங்களா? அதை கூட்டிடக்கூடாது. இது இதோடது, இந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கோங்க. இது இதோடது, இந்த ரெண்டையும் சேர்த்துடக்கூடாது, சரிங்களா? இப்போ 169லேருந்து இந்த 69 இங்கே மைனஸ் ஆயிடும். இதுதான் 2 வாட்டி ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏக்கு சமம், சரிங்களா? 169 69 போச்சுன்னா 100. அப்போ 100/2 50 தான் இதுக்கு ஆன்சர். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ வேணும்னா 100/2 50 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. இது நல்லா பாருங்கள், ஃபார்முலா தெரியும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2bc 2ca வரும். நம்ம ஃபார்முலாலேயே 2வை காமனாக எடுத்து எழுதிக்குவோம். இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை, ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. இதில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயருக்கு வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தெரியும் 13, இப்போ 13 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருங்கிறது 69, ஸோ 69ன்னு போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு இதாக கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் கூட்டிடாதீங்க, இது இதோடது. நான் என்ன பண்ணியிருக்கோன்னா 13 ஸ்கொயர் 169, பேலன்ஸ்லாம் காப்பி அடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 69 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 2 கழிச்சா 100 வந்துடும். இப்போ 100 தான் 2 டைம்ஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ வேணும்னா 100/2 50, அவ்வளோதான் ஆன்சர். 64 அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2√2 எனில் எக்ஸ் என்பது. இப்போ இங்கே அடிமானம் பார்த்திங்கன்னா 2ல் இருக்குது. ஸோ 64 2ஆம் வாய்ப்பாடிலேயே பிரிச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக 2 பவர் எத்தனைன்னு எழுதிடுங்க, தெரியாதவங்க போடுங்க சைடில். இப்போ எத்தனை 2 சேர்ந்தது? 1 2 3 4 5 6. இப்போ 2/6 தான் 64. அப்போது 2/6 எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த √2வை 2/6ன்னு பிரிக்கலாமா? இது 1ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த √2வை 2/6ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ 2/6 எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அடிமானம் வந்து ஒரே மாதிரி இருந்து நடுவில் பெருக்கல் வந்ததுன்னா அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். அப்போ 1 + ½. அப்போ 2/6 எக்ஸ் ஈக்குவல் டு 2/3/2. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா? அடிமானம் சேமாக இருந்தால் இது ரெண்டும் சமப்படுத்திக்கலாம். அப்போது 6x ஈக்குவல் டு 3/2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 6 கீழே வந்துடும். அப்போ 6 × 2 இதை அடிங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/4. முதல்ல ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். சி ஆப்ஷன். இது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே 2ஆம் வாய்ப்பாடு 2 வரமாக பிரிங்க. 64 பார்த்திங்கன்னா 2/6 வந்துருச்சு. அப்புறம் 6 × x 6x ஆகிடுச்சு. இங்கே வந்து 2 அப்படியே வச்சுக்கோங்க. √2ன்னா பவர் ½ பேஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா பவரை நடுவில் இன்ட்டு வந்ததுன்னா பவரை கூட்டிக்கலாம். அதனால் 1 + ½ போட்டோம். 1 + ½ 2/3/2. இப்போது அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை சமப்படுத்தலாம். சமப்படுத்திருக்கோம். இந்த 6 கீழே ஓடி வந்துடும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4, அவ்வளோதான். அதுக்கு பெருக்கல்கார ஒழிஞ்சிட்ருக்கான், பெருக்கல் வகுத்தலாம் வந்துடுவான், அவ்வளோதான் கணக்கு, சரிங்களா? அடுத்து 13வது. இது ஈஸிங்க, ஆனால் முக்கியமான சம்மு. இது என்ன பண்ண 25%, அப்போ 25/100. 30 அப்போ 30/100. எவ்வளவு? 400, அவ்வளோதாங்க. இது கேன்சல் பண்ணி போட வேண்டியதான். 25ஆம் வாய்ப்பாடிலே அடிச்சிட்றேன். இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 30. ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்க. டேரெக்டாக போட்டுருங்க, சரிங்களா? அடித்து போட்டுருங்க, அவ்வளோதான். 14வது சம்முக்கு இந்த x² - 1 எப்படி இருக்குது? a² - b² பை x² + x. இப்போ a² - b² ஃபார்முலா என்ன? a + b a - b.
கீழே உள்ளதில் எது எடுத்துக்கலாம், எக்ஸை காமனாக எடுத்துடலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா இங்கேருந்து எக்ஸை எடுத்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸ் மிச்சம். எக்ஸை எடுத்துட்டோம், அப்போ எதுவுமே இல்லாட்டி 1 போட்டுக்கணும். எதுவுமே இல்லாட்டி 1 போட்டுக்கணும். இப்போ x² + xல இருந்து நீங்கள் எக்ஸை எடுத்திங்கன்னா இங்கே 2 இருந்துச்சு, 1 எடுத்துட்டோம், அப்போ 1 மிச்சம். இருந்ததை 1 எடுத்துட்டோம், எதுவுமே இல்லைனா இங்கே 1 போடணும். சரிங்களா, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ இது 2 கேன்சல் ஆகிடும். அப்போ x - 1/x தான் ஆன்சர். ஓகேங்களா, பி ஆன்சரு. முடிஞ்சு. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் ஒன் 15th ஒன். இது ஏபிசிடி எல்லாத்தோட சராசரி. சராசரி என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கூட்டி எத்தனை இருக்கோ இப்போ எல்லாத்தையும் கூட்டி வகுக்கணுமா. அப்போது a + b + c + d + e/5 அதுதான் எவ்வளவு, 28. அப்போது a + b + c + d + e தான் 28 × 5. ஸோ a + b + c + d + e வந்து 140. இதை 1ன்னு வச்சுக்கலாம், இருக்கட்டும். அடுத்து என்ன கொடுத்துருந்தான், ACE அதுக்கு சராசரி வந்து 24. ACE அப்போ ACE/3 வந்து 24. அப்போ a + c + e = 24 × 3 72ங்களா. a + c + e வந்து 72. அப்போது இதை வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. இதில் இப்போ a + c + e வந்து 72 தெரிஞ்சு போச்சு. சரிங்களா, இப்போ a + c + e 72னா இப்போ இது தெரிஞ்சிட்டோம். இனி இது தேவையில்லை. இது அப்படியே இது எடுத்துகிட்டு நான் இங்கே என்ன போட போகிறேன்னா ACE வந்து 72 வந்துச்சு ப்ளஸ் b + d = 140. அப்போ b + d என்ன வரும், 140 72 போச்சுன்னா 68. அவன் கேட்குறது என்னது, இதோட b + d கூடுதல் தான் 68. அப்போ இதோட சராசரி அவன் கேட்குறான். அப்போ b + d கூடுதல் தான் 68. இப்போ சராசரினா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுப்போம். அப்போ இது 2ஆல் வகுத்திங்கன்னா 34 தான் சராசரி. இப்படி தான் போடணும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இது எல்லாத்தையும் கூட்டுனா 28, எல்லாத்தையும் கூட்டினா அப்போது a + b + c + d + e/5 தான் 28னா இதோட கூடுதல் வந்து 140. அடுத்து என்ன கொடுத்துருந்தா, a + c + e சராசரி 24. அப்போது a + c + e சராசரி 24. இப்போ 3ஆல் வகுத்துக்குவோம், ஏன்னா 3 நம்பர். அப்போ a + c + e மட்டும் எவ்வளோ வந்துச்சு, வெறும் a + c + e மட்டும் 72 வந்துருச்சு. அப்போ இதை கொண்டா இங்கே போட்டுக்கலாம். a + c + e இருக்க இடத்துல 72 போட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது, b + d = 140. அப்போ b + d வந்து 140 72 கழிச்சிருங்க 68. அப்போ இதோட ஆவரேஜ் வேணும்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுப்போமா. இப்போ இதே 2ஆல் வகுத்துருங்க. அப்போ 34 தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா, இந்த 15 வினாக்களையுமே வந்து இந்த மாதிரி நான் ஆன்சர் மட்டும் தனியாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். வேணும் காப்பி பண்ணணும் அப்படிங்கிறவங்க எந்த சம் டவுட்டோ அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே இதோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் தான் நம்ம வந்து 15 வினாக்களை தெளிவாக பார்த்துட்டோம். இதே மாதிரி மிக மிக முக்கியமான வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரே ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.